This is December 1, 2025. ஃபைனலி இன்னும் 30 நாள் தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் முடிய. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு பெருசாக எந்த ப்ராக்ரஸுமே பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக எதுவுமே தெரியலை. ஸோ 2 நாள் முன்னாடி ரேண்டமாக தோணுச்சு எனக்கு, நம்ம ஏன் இந்த 31 நாள் டிசம்பர் மாதம் இந்த ஒரு மாதம் விட்டால் 2025 முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஏன் இந்த ஒரு வருஷம் கொண்டு வராத ஒரு விஷயத்த இந்த ஒரு மாதம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. அது என்னென்னா இந்த டிசிப்ளின். எனக்கு என்னென்னா இந்த ஒரு மாதம் 31 நாள், இந்த 31 நாளுமே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜிம்முக்கு கரெக்டாக போயிடணும், டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும், டெய்லி ஒரு கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கணும். இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அதையே நம்ம விலாகாக மாற்றிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் அதை இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணுறத விட நம்ம லென்த்தாக யூடியூப்லேயும் போட்டுடலாம், லைவ் அண்ட் ராவாக யூடியூப்லேயும் போட்டுடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப வளவலன்னு பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் எதுவுமே பெருசாக பிளான் பண்ணல. ஷார்ட்டு வீடியோ எடுக்கணும், இந்த ஒரு நாள் ரொட்டீனுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே பிளான் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட். இப்போ இன்னைக்கு கூட ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சேன், அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டு, ஜிம்லேயும் விலாக் இருக்கும், சாப்பிட்றது, இன்றைக்கி என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பேசுகிறேன். வீடியோ எவ்வளோ லென்த்து வரும்னு தெரில. ஸோ அதை கட் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி தான் போடணும், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி என்ன பிளானுன்றதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குதுன்னு ஷெடியூல் பண்ணிவிட்டு நமக்கு நேராக ஜிம்முக்கு போக வேண்டியது தான். ஜிம் வந்தாச்சு. இன்னைக்கு மண்டேங்கிறனால இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் தான் போட போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஆரம்பித்து ஒரு 4 வேரியேஷன் போகும், 4லேருந்து ஒரு 5 வேரியேஷன் போகும். பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அப்புறம் இன்க்ளைன் டபுள் ப்ரெஸ்ஸு, அப்புறம் பெக்டெக் ஃப்ளை போடுவேன். அப்புறம் லாஸ்ட்டாக கேபிள் ஃப்ளைல முடிச்சுடுவேன். கேபிள் ஃப்ளைல 1 இல்லைனா 2 வேரியேஷன் போடுவேன். அதுக்கப்புறம் ட்ரைசப்பில் மேக்ஸிமம் 2 தான், 1 போடுவேன், மேக்ஸிமம் 2 தான் போடுவேன். அது ஃபஸ்ட்டு ட்ரைசப் புஷ்டவுன் போடுவேன், ட்ரைசப் புஷ்டவுன், அப்புறம் கீழேருந்து ஓவர் ஹெட் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் போடுவேன். ஸோ அவ்வளோதான். வார்ம் அப் போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதான் ஒர்க் அவுட்டை. வார்ம் அப்லாம் என்ன சொல்கிறது, அசிங்கமாக கேட்பீங்க. வார்ம் அப் போகிற வார்ம் அப்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் பெருசாக வார்ம் அப்பே போட மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் கையை காலை லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். பட் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணணும். என்னோடய சோம்பேறித்தனத்தில் நான் பண்ணாமல் இருக்கேன். ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 10-10-10 தான் போட்டுருவேன். 640, 60, 18 போட்டுருவேன். இப்போ ஒரு 2 மாதம் கேப் ஆகிடுச்சு. உடலை ஆக்சிடென்ட் வேறு ஆச்சுல. ஸோ அதனால் ஒர்க் அவுட்லாம் அப்படியே உடம்பு போயிடுச்சு. அதனால் ஒரு இதில் ஒரு 2 செட்டு போடுவேன். அடுத்து ஒரு 5 போட்டுட்டு 5 to 6 ரெப்பு ஆட் பண்ணுவேன். 5 to 6 ரெப்பு லாஸ்ட் வீக் போட்டேன். இந்த வீக் எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் வார்ம் அப் செட் மாதிரி தான். சும்மா ஒரு 12 ரெப்பு போடுவேன். 2வது செட்டும் 3வது செட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா 2வதுல ஒரு 60 கேஜில் வந்து லாஸ்ட் வீக் 10 ரெப் போட்டேன். ஸோ ஓகே, ஒரே செட்டில் எவ்வளோ பேச வேணாம், நிறைய வந்துடும். நான் எடுத்து பார்க்குறேன். 2 செட்டு முடிஞ்சு. இப்போ 3வது செட்டு சொன்ன மாதிரி 75 கேஜியில் போட போகிறேன். லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி ஒரு 6 ரெப்ஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். 6 to 7 ரெப் போட்டேன். 7மே ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் ரெப் தான் அது. ஸோ அப்படி பார்த்தா இப்போ அதே 7 போட்டால் கூட இப்போ எனக்கு போதும். 6 to 7 அப்படி தான் எய்ம் வச்சுருக்கேன். பார்ப்பேன் எவ்வளோ போகுதுன்னு.
ஆல்ரெடி லாஸ்ட் செட் அப்பவே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். இதில் வீடியோ வேறு எடுக்கிறேன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும். One more. One more. Okay. Yeah. 7 rep போயிடுச்சு. 7 வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் ரப் தான். போன வாரம் 6-7 ரெண்டுமே நான் 6-7 ரெண்டுமே ஆஃப் ரப் தான் போட்டேன். இந்த வாட்டி ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ அடுத்த ஒரு போட்டு இன்க்ளைன் டபுள் ப்ரெஸ் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு போயிட வேண்டியதான். ஸோ இன்க்ளைன் டபுள் ப்ரெஸ்லேயும் அதே தான் 20, 25, 13 போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா 17.5, 20, 25 இப்படி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு எப்படி யோசிச்சிருக்கேன்னா 20 kg போட்டு பார்க்குறேன். 20ல் 12 reps க்ளீனாக போயிடுச்சுன்னா அடுத்து 25ல் 10 rep, அதுவும் 10 rep க்ளீனாக போயிடுச்சுன்னா 30 ட்ரை பண்ணுறோம். இல்லை 25லையும் 10 rep ஸ்ட்ரகிள் ஆகி தான் போச்சுன்னா அதுவும் 8 rep தான். ஸோ யா ஃபர்ஸ்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யா ஸோ as you can see 12 rep க்ளீனாகவே போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா பெஞ்ச் கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, இம்பேலன்ஸ் ஆகுது. ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்கும், லேசாக ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும், பார்த்துட்டு அடுத்த செட்டு போடணும். ஸோ இந்தா தெரியுதா, இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இது இந்த ஜிம்லும் இல்லை, வேறு ஜிம்மில் இந்த கீழே மேட்டு போட்டிருக்கு மாதிரி மேலே கீழேன்னு இருக்கும். அதனாலே ஏதாவது பெஞ்ச் ஒரு சில நேரம் ஆடும். ஸோ எப்படியே ஒர்க் அவுட் போடாதீங்க. ஏன்னா மூச்சு வாங்கிக்கிறேன். ஏன்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் ஹெவியாக போடும் போது இது ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால இம்பேலன்ஸ் ஆகி ஒர்க் அவுட்டில் ஷர்ட்டில் அடி வாங்கும், சரியா ஒர்க் அவுட் போட முடியாமல் போயிடும். ஸோ அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக இங்கே ஏதாவது ஒரு டவல் இருக்கும், எடுத்து அடியில் வச்சிருவேன். என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜிம்மில் ஏதாவது ஒரு டவல் தேடி இன்னைக்கு எந்த சைடு ஆடுதுன்னு பார்த்துட்டு அங்கே வச்சிடணும். இங்கே ரொம்பவும் மணிக்கிடக்கூடாது, லேசாக ஒரு 2 மணிக்கு வச்சு திக்கான டவலாக இருந்தால் ஒரு 2 மணிக்குள்ளே நின்றுடும். நின்றுச்சு ஓரளவுக்கு, முன்னாடிக்கு பரவாயில்ல. But I promise you that I'ma be the one that worked the hardest, cause I promise you that I'm just getting started. And I promise you that my skills are getting sharper, so I'ma get charted. Can't be guarded, nah, I'm the one to get retarded. Get the party started, yeah, get the party started. Yeah, so let me get up on it, yeah. Bitch, you got me fucked up, I don't know what's up. Pour that shit in my cup, we bout to turn up. Crank this shit up so loud, sounds like we're sold out. In front of a whole crowd, we lose control now. Y'all take this shit too personally, everybody got a different version of me. Everybody gotta be learning from me, everybody wanna be working with me. And I feel like there's uncertainty and urgency to find out what you wanna be. But honestly, we change our minds constantly, so stop and breathe to find out who you wanna be.
Failure ain't an option, so I'd be cautious. I hope that you're watching. Don't try to stop this, work until I'm nauseous. Cause I will not quit, no, because I want this. Don't try to stop me, failure ain't an option, so I'd be cautious. I hope that you're watching. Don't try to stop this, work until I'm nauseous. Cause I will not quit, no, because I want this. Don't try to stop me now. ஜிம்லேயே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தேன். பார்த்தா சார்ஜ் காலியாக போச்சு. ஃபோன்லேயும் காலி, மைக்லேயும் காலி. மைக்கு இந்த ஃபோனை ஐஃபோன் 8 தான் நான் வச்சுருக்கேன்னா, அதனால் இதில் பெருசாக சார்ஜ் மெயின்டைன் ஆகாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே சார்ஜ் போட்டுன்னு போயிடும். ஸோ அங்கே அதனால் நாளையிலேருந்து கொஞ்சம் பவர் பேங்க்கு, மைக்குக்கு பவர் பேங்க்கும் ஐஃபோனுக்கு சார்ஜரையும் கையில் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட் மீலும் குக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் மை போஸ்ட் ஃபக்கிங் ஒர்க் அவுட் மீல். இதில் பார்த்தீங்கன்னா 6 whole eggs ப்ளஸ் 300 grams ஆஃப் ரைஸ், அவ்வளோதான். வெறும் வெங்காயம் ஒரு குட்டி வெங்காயம், 2-3 வெங்காயம், அதுக்கப்புறம் 6 முட்டை, 300 கிராம் ரைஸ், அவ்வளோதான். என்னடா ஃபைபரே காணோம்னு கேட்காதீங்க. ஃபைபருக்கு நான் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது போக இது இப்போ இந்த வேலைக்கு மட்டும் தான் ரைஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது கொண்டக்கடலை, லென்டில்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ அதில் கொஞ்சம் ஃபைபர் இருக்கும். அது ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிரும் ஃபைபர். ஏன்னா எனக்கு வெஜிடபிள் டெய்லி வாங்கி, எங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இல்லையா, ஸோ வெஜிடபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. டெய்லி போய் வாங்கிட்டு வரதுக்கும் கடுப்பாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபைபர் இன்டேக்கை நான் இந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலைன்னா, இப்போ மணி 12 ஆச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே இன்ஸ்டாகிராமுக்கு ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணணும் இன்றைக்கி போடுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து விலாக் இருக்காது, ஏன்னா இன்றைக்கி தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஷூட் பண்ணி நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விலாக், அவுட் அண்ட் அவுட் விலாகே போட போகிறேன். அது கூடால எப்போயாவது ஏதாவது கண்டென்ட் போடலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சாப்பிட்டு முடிக்க. பொறுமையாக சாப்பிட்டுட்ருப்பேன் நான். ஏன்னா சாப்பிட்ற டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா, ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஏதாவது யூடியூப் வீடியோ ஏதாவது பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே இப்போ கண்டென்ட் தான் எடுக்கணும். ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணி போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்றைக்கி விலாகி என்னென்ன இதுன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை 3rd மீல். சிக்கனும் கொண்டக்கடலையும் போட்டு அப்படியே சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன். இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணி முடித்தேன். எனக்கு ஆக்சுவலாக வீடியோ அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரம் ஒரு வீடியோவை. ஏன்னா நான் அது முன்னாடியே ப்ரிப்பேரும் பண்ணலையா. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி தான் பேசுவேன். எனக்கு இன்றைக்கி போட போகிற வீடியோக்கு வந்து எப்படி எழுதுறது, எப்படி ஹிண்ட் எழுதுறதுன்னு கூட தெரில. ஸோ அதனாலே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி திரும்ப பேசி கடைசியில் பேசி முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த 3rd மீலை குக் பண்ணி சிக்கனு இந்த சிக் பீஸ்லாம் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டியோ பண்ணணும். பட் பார்த்தா வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. மழையில் கார்டியோ பண்ண முடியுமான்னு தெரில, என்னன்னு பார்ப்போம். கார்டியோ முடிஞ்சு வாக்கிங் போனேன். அண்ட் வாக்கிங் போகிறதுக்கு பெருசாக வீடியோ எடுக்கலைன்னா வெளியே பயங்கர டிராஃபிக் சவுண்டு. ஏன்னா இந்த யூடியூப் வீடியோன்னு சொல்லி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன்னா எனக்கு இதில் என்னென்ன வீடியோ இன்க்ளூட் பண்ணணும் ஒன்றும் ஐடியாவே வரமாட்டேங்குது.
அதனால் ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்திருக்கேன். லைக் ஓகோட்டில் நிறையா பேசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற மீல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கார்டியோ போனப்போ வெளியே எடுக்கலை. ஸோ 7:30க்கு லாஸ்ட் மீலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள வேலை மிச்சம் என்ன வேலை இருக்குன்னா, வேலைன்னு இல்லை, புக்கு படிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் புக்கு படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, கிட்டார் ப்ராக்டிஸ் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டார் அது ரொம்ப நாளாக கிடக்கு. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சதுன்னா பண்ணிவிட்டு அப்படியே தூங்கணும். ஸோ காய்ஸ், இதுதான் என்னோடய லாஸ்ட் மீல். இதோட அவ்வளோதான். ஏடா போன மீலுக்கும் இதே சாப்பிட்றேன், இப்பயும் இதே தான் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் சிக்கனும் சாப்பிட்ணும், இந்த சுண்டலையும் தின்னணும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் அடித்து சலாடாக செஞ்சுட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் டக்குன்னு இப்படி செஞ்சுருவேன். அன்லஸ் இந்த ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு வாரன்றேன் பாருங்கள், டெய்லி இதை மாதிரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி டெய்லி புதுசாக யோசித்து செய்கிற அளவுக்குலாம் நமக்கு தெம்பு இல்லை, நேரமும் இல்லை. அதனால் கடைன்னு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருவேன் கையில் இருக்கிறத. அவ்வளோதான், மணி 9 ஆச்சு இன்னைக்கு. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் மட்டும் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகிறேன். இன்னையோட நாளை முடிச்சிருவோம். ஸோ யா, இன்னைக்கு பெருசாக ஒன்றும் எடுக்கலை. எனக்கு என்ன எடுக்கணும் ஐடியாவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்திருக்கேன். நாளைக்கு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தெரியும் வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ப்ளே பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சும்மா ஒரு கிட்டார் ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். டச் விட்டு போச்சு. ஸோ சொதப்பி இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டெய்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டாரையும் இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்.